தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. யாரெல்லாம் என்னென்ன நிறங்களை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும்? இந்த கலர் அப்படிங்கிறது நம்ம உடுத்துகிற உடையில் இருக்குது. நம்ம வசிக்கிற வீட்லேயும் அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது பெயிண்டிங்கு, நம்ம வச்சுருக்கிற காரு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கலர் பார்த்திங்கனாக்கா அது நம்ம லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கே நம்மளை நகர்த்தி கொண்டு போய் செல்லக்கூடிய சக்தி கலருக்கு உண்டு. ஒயிட்டு, சில்வர், கோல்டு, இது மூணுமே நியூட்ரல், யாருனாலும் பயன்படுத்தணும். ஏற்கனவே அவங்க பெரிய ஆள், இது வந்ததுக்கப்புறம் இது ஷோரூம் மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுட்டாங்க. அந்த காரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த இடத்துல அந்த கார் எக்ஸிபிஷன் ஹோட்டலில் அவங்க ஓட்ட முடியாது. அது அவங்க வேறு லெவலில் போயிட்டாங்க. ஏற்கனவே பிக் ஷாட்டு, அது வேறு லெவலில் போயிட்டாங்க. அது கொடுக்கும் அது கலர். 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இவர்கள் என்ன மாதிரி காரை பயன்படுத்தலாம், என்ன மாதிரி கலரை யூஸ் பண்ணிக்கலாம். 3, 12, 21, 30 ஆரஞ்சு கலர். காரில் இப்போ ஆரஞ்சு வந்துருச்சு, வீட்டுக்கு ஃபுல்லாகவும் ஆரஞ்சு அடிக்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 7, 16, 25 உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தா பிங்க்கு. காரில் பிங்க்கு இல்லையே, அதான் அந்த விதி கர்ம பயனு நான் மாற்றலை. அப்போ பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்ய வச்சுட்டேன். விதியில் நீ இந்த வயசில் வரணும்னு சொல்லலை, ஆனால் சிலது சொல்லுது, சிலது காரணம் காட்டும். நீங்கள் முன்கூட்டி செஞ்சுட்டாவே தப்பிச்சிடலாம். ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நிறங்கள் அப்படிங்கிறது நிறைய வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கிறோம். பலரும் வெற்றி பெற்ற பலரும் சில நிறங்களை பயன்படுத்துறதை நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு நீங்களே இந்த வெள்ளை நிறத்தை தான் பயன்படுத்துறீங்க எப்போவுமே. இந்த வெற்றிக்கும் நிறங்களுக்கும் என்னென்ன மாதிரியான சம்பந்தம் இருக்குது, யாரெல்லாம் என்னென்ன நிறங்களை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும்? கண்டிப்பாக உண்டுமா, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த கலர் அப்படிங்கிறது நம்ம உடுத்துகிற உடையில் இருக்குது. நம்ம வசிக்கிற வீட்லேயும் அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது பெயிண்டிங்கு, நம்ம வச்சுருக்கிற காரு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கலர் பார்த்திங்கனாக்கா அது நம்ம லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கே நம்மளை நகர்த்தி கொண்டு போய் செல்லக்கூடிய சக்தி கலருக்கு உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒயிட்டு தான், கிட்டத்தட்ட நியர்லி 40 வருஷம் கடந்து ஒரே கலர் தான், ஒரே ட்ரெஸ் இல்லை, ஒரே கலர் தான். ஒரே ட்ரெஸ் போட முடியாது இல்லையா. ஆனால் அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நான் ரொம்ப கலர் சென்சிட்டிவ் ஆள். நான் கலராக போடுவேன். அவர் பார்த்தார் இறைவன், நீ இவ்வளோ கலர் போடுறியா, நீ ஒரே கலர் போடணும், ஒரே கலரை போட வச்சுட்டார், ஒரே கலரில் தான் இருக்குது. அதனால் அந்த கலருக்கு ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக ஒயிட்டு, சில்வர், கோல்டு, இது மூணுமே நியூட்ரல், யாருனாலும் பயன்படுத்தணும். இந்த டேட்டு இப்படிலாம் கணக்கு கிடையாது, இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படி கிடையாது, யாருனாலும் பயன்படுத்தலாம். கோல்டு, ஒயிட்டு, சில்வர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு பெரிய பிக் ஷாட்டு, நான் பேரை சொல்லலை, நான் பொதுவாக சொல்ல மாட்டேன்னு யாருக்கு தெரியும். உங்களுக்கு கார் என்ன கலர் எடுக்கணுன்னாங்க, நான் இதே தான் சொன்னேன், இது மாதிரி எடுக்கலாம். அப்போ கோல்டு எடுக்கலாமே, எடுங்கன்னேன். இவங்க அந்த கார் கம்பெனியில் போய் எங்களுக்கு கோல்டுலே கார் செஞ்சு கொடுங்க, பெயிண்டிங்லாம் கோல்டுலே ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஸ்பெஷல் ரேட்டு அது போட்டு வாங்க தானே செய்வாங்க. கொடுத்தாங்க, காசை கேட்டாங்க, காசை கொடுத்தாங்க. இந்த காரை வாங்கிட்டு நான் சொன்னதுக்காக அந்த காரை வாங்கிட்டு, நான் சொன்னது கோல்டு கலர்னாக்க காரில் கோல்டு கலர் இருக்குது. இவங்க மொத்தத்தையும் கோல்டுன்னு எனாமலே அடிச்சிட்டாங்க காருக்கு. அந்த காரை ரோட்டில் ஓட்டிகிட்டு பார்த்துருக்காங்க. ரோட்டில் யாருமே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆமாம், பின்ன ஒரு கோல்டில் கார் போச்சுன்னா எப்படி இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு அங்கேருந்து காரை 2 வாட்டி 3 வாட்டி தான் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை அவங்க ஓட்டலை. அப்புறம் எங்கிட்ட வந்துட்டாங்க. இல்லையா, நீங்கள் இது மாதிரி சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், கோல்டு கலருன்னு. நீங்கள் கோல்டே எனாமலே போட்டு அடிச்சிங்கனாக்கா அது பார்க்க மாட்டாங்களா, அது பியூர் கோல்டு மாதிரி இருக்கும் இல்லையா. ராஜா கூட வைக்கல, நீங்கள் வச்சுருக்கீங்களே, இது ஐயோ தெரியாது யார், நீங்கள் இப்படி சொன்னால் நாங்கள் அப்படி அடிச்சுக்கிட்டோம். நாங்கள் இல்லை, இது நடந்த நிகழ்வு, அது யார் பேர்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க, முடிஞ்சது அது. அப்போது ஒருத்தருக்கு கலர் அந்தளவுக்கு எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. ஆனால் ஒன்று, இப்போ அதை சொல்லிவிட்டு நான் விடலை, ஏற்கனவே அவங்க பெரிய ஆள், இது வந்ததுக்கப்புறம் இது ஷோரூம் மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுட்டாங்க. அந்த காரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த இடத்துல அந்த கார் எக்ஸிபிஷன் ஹோட்டலில் அவங்க ஓட்ட முடியாது. அது அவங்க வேறு லெவலில் போயிட்டாங்க. ஏற்கனவே பிக் ஷாட்டு,
அது வேறு லெவலில் போயிட்டாங்க. அது கொடுக்கும், அது கலர், அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, அது இருக்கட்டும். இந்த கலர் வந்துட்டு வீடுகளுக்கு அப்போ உங்கள் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் டேட்டுக்கு இந்த கலரை நீங்கள் பாவிக்கலாம், பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு, ஏன்னா அன்றாட வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டுக்கு அடுத்து இன்டர்வியூன்னு போகிறோம், அடுத்து காரு, வீடு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். சரி, இப்போது 1ஆந்தேதி, 10ஆந்தேதி, 19ஆந்தேதி, 28ஆந்தேதி இவர்கள் என்ன மாதிரி கார் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி கலரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்துட்டு ஒயிட் வரும், சில்வர் வரும், கோல்டன் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கோல்டு இருக்குது, அதே மாதிரி யாரும் வாங்கிட போகிறீங்க, கோல்டை விட்டுருங்க. ஒயிட்டு சில்வர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து இல்லைன்னா பர்பிள், அந்த கலர் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்க, காருக்கு ஒயிட்டு வாங்கிக்கிறோம், இல்லை பர்பிள் வாங்கிக்கிறோம், சில்வர் கூட வாங்கிக்கலாம். வீட்டுக்கு கலர் அடிக்கணும், அதுக்கு நாங்கள் எதை யூஸ் பண்ணலாம்? ஒயிட்டு தான், அதே ஒயிட்டு தான், பியூர் ஒயிட் இருக்குல்ல, மில்கி ஒயிட்டு அடிங்க, வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும்பீங்க. 2, 11, 20 உங்களுக்கு எது நல்லா சரியாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கலர் வந்துட்டு லைட்டாக மஜந்தா மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் லைட்டு கலர்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு காருக்கு லைட்டு கலரில் வச்சுக்கிறேங்க. மஜந்தா கலர் கார் இருக்காது சார். ஆமாம், வீட்டுக்கு ஒயிட் வாஷ் இருக்கும், பெயிண்டிங் இருக்கும், மஜந்தா மாதிரி லைட்டாக இருக்கும், அதை அடிச்சுக்கோங்க. கார் என்ன எடுக்கலாம்? கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு ப்ளூ வச்சுக்கோங்க, ப்ளூலே லைட்டு. சரி, 3, 12, 21, 30 ஆரஞ்சு கலர். காரில் இப்போ ஆரஞ்சு வந்துருச்சு, இருக்கிறது தானுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்குது, கார் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. வீட்டுக்கு ஃபுல்லாகவும் ஆரஞ்சு அடிக்க முடியாது, ஏன்னா சில கலர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சதுனாக்கா, நீங்கள் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ஆரஞ்சு அடித்து பாருங்களேன், சாமியார் வீடு மாரி ஆயிரும். அது ஆரஞ்சுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் இது ஒரு காவி மாதிரி தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவி கலர் மாதிரி தெரியும். கோயிலுக்கு அடிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரஞ்சை வந்துட்டு ஒயிட் அடிச்சுட்டு பார்டர் ஆரஞ்சில் அடிச்சிருங்க. பார்டர் ஃபுல்லாக அதுக்கு ஒரு பார்டர் கட்டிடுங்க, ஃபுல்லாக கீழேயும் மேல் பகுதி கீழ் பகுதியில் பார்டர் ஆரஞ்சு அடிச்சுட்டு வச்சுக்கிடுங்க, அதுக்குள்ளே கவர் ஆயிரும். கலர் ஆரஞ்சு எடுக்குங்க. என்ன சார் ஆரஞ்சு கிடைக்கலன்னா ஒயிட். அடுத்து 4, 11, 22, 31 உங்கள் தேதிக்கு ட்ரெஸ்ஸு தான் 3 கதை தான், ஆரஞ்சு போடலாம், கிடைக்கலாம். இது எப்படின்னா அந்த ஒரு கலர் ட்ரெஸ் போட்டோன்னா எப்போவுமே ஆரஞ்சு போட்டுட்டு தெரிய முடியாது. நம்ம முக்கியமான காலகட்டத்துக்கு ஒரு 3ஆந்தேதி, 12, 21, 30ஆந்தேதி பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, முக்கியமான காலகட்டத்துக்கு அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கலாம். எந்த நேரமும் நம்ம அதை போட முடியாது. மீதி உங்களுக்கு பிடிச்சதை போடலாம். முக்கியமான காலகட்டத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு இது கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்டு, கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் கூட அதை பிட் பண்ணணும், அப்போ அன்றைக்கி அதை போட்டு போனீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 4, 13, 22, 31 உங்களுக்கு எது இருக்குது? பர்பிள் நல்லா வேலை செய்யும். அடுத்து அதோட பர்பிளும் ஓகே தான். ப்ரௌனு அது ரொம்ப நல்லா உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், ப்ரௌனு. இப்போ அதேமாதிரி இப்போ வீடு இருக்குது, நாங்கள் ப்ரௌனில் எப்படிங்க அடிக்க முடியும்? அதெல்லாம் அடிக்கலாம். அது சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும் ப்ரௌனு. ஒயிட் அடிங்க, பார்டர் ஃபுல்லாக ப்ரௌனில். ஏன்னா ப்ரௌனுங்கிறது ரொம்ப டார்க்கு தான், அது ப்ரௌனு டார்க்கு தானே உங்களுக்கு. நம்ம டார்க்கில் வீடு அடிச்சிங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு வீட்டில் கலர் அடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே டார்க்கு கலர் மட்டும் யாருமே அடிக்காதீங்க, அடிச்சிங்கன்னா லைட் உங்களுக்கு எடுக்காது. இப்போ ஆரஞ்செல்லாம் டார்க்கு, ப்ரௌனு டார்க்கு, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். எப்போவுமே யார் உங்கள் வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணிங்கனாலும் டார்க்கு கலர் உள்ள பெயிண்ட்டே அடிக்காதீங்க. அது அடிக்க வேண்டிய உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட்டை ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே பாட்டம் ஃபுல்லாக டார்க் அடிச்சிங்க, மேலேயும் அப்படி டார்க் அடிச்சிங்க, நல்லாயிருக்கும். இந்த ப்ரௌன் அதே தான். ப்ரௌன் வந்து ப்ரௌனில் நிறைய ஒரு கலர் காமிச்சின்னா அவங்களே நிறைய கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறது அதே கான்செப்ட் தான். மிக்சடாக ப்ரௌன் வச்சுக்கிடலாம். பர்பிள் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். 5, 14, 23 நல்ல ஸ்கை ப்ளூ, மெரூன் ரெட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் காரு எடுத்துக்கலாம், வீடு அடிச்சிக்கலாம், அண்டு ட்ரெஸ்ஸும் வேர் பண்ணிக்கலாம். 6, 15, 24 க்ரீன் ஆர் க்ரே எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் காரில் க்ரீன் இல்லையே, காரில் க்ரீன் இல்லை, இங்கே தான் இல்லை, ஆனால் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டிலாம் க்ரீன் நிறைய இருக்குது, இங்கேயும் இருக்குது, ரேராக இருக்கும், இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லா கம்பெனிலும் அது க்ரீன் இருக்காது, பரவாயில்ல. அதை முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒயிட்டு சில்வர் எடுத்துக்கலாம். அடுத்து 7, 16, 25 உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தா பிங்க்கு வந்துட்டு வீட்லேயும் பிங்க் அடிச்சுக்கிடலாம். பிங்க் அதான் அந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் பிங்காக போட முடியுமா? அப்படிலாம் போட முடியாது. முக்கியமான காலகட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சடு யூஸ் பண்ணிக்கலாம். காரில் பிங்க்கு இல்லையே, ஆமாம், அதான் அடுத்த கட்டம் வந்துட்டு சில்வர் ஒயிட்டு, இது நியூட்ரல். அடுத்து 8, 17, 26 உங்களுக்கு நல்லா, உங்களுக்கும் ஸ்கை ப்ளூ மெரூன் ரெட்டு கனெக்ட் ஆகும். எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 9, 18, 27 பர்பிள் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், எல்லோ கனெக்ட் ஆகும், ஆரஞ்சு கனெக்ட் ஆகும். எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது
லைஃப்பில் நம்ம எந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்தினாக்கா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கு தானே அது. அப்போ இந்த கலர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைஃபோட நம்ம வாழ்கிற லைஃப்பில் அந்த கலரும் நம்மளோட அது சேர்ந்து வாழும், நம்மளை வாழ வைக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா என்ன பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு தங்களுடைய சக்ஸஸை, அதனால தான் என்கிட்ட பார்க்க வரவங்களுக்கு தங்களுடைய அது முடிக்கிறேன், தங்களுடைய சக்ஸஸுக்கு கலரும் ஒரு காரணமாக இருக்கும். என்கிட்ட பார்க்க வரவங்களுக்கு அந்த கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக கலரில் நமக்கு வேலை செய்யும். கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூஸ் ஆகுது கரெக்டாக அதை கொடுப்பேன். அன்னன்ன காலகட்டம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸுக்கும் அதுவும் ஒரு பார்ட்டாகுது, வேலை செய்கிறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். நிச்சயமாங்க ஐயா. அது கலர்ஸ் வந்து இவ்வளோ வண்ணங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த தருணத்தில் சொல்லியிருக்கீங்க. பலருக்கும் வந்து இது நிறைய விஷயத்தில் பயனாக இருக்கும். ஏன்னா பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு நிறையவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்மையில் இப்போ நடந்த நமக்கு இப்போ காரோட விலைகள் எல்லாம் கம்மியாக போகுது அப்படின்னு ஒரு செய்தி கூட வந்திருக்கு. கண்டிப்பாக பார்க்க போனால் நிறைய பேர் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா டேக்ஸ் வந்து அவ்வளவு குறைஞ்சிருக்கு, வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த கலர்ஸில் வந்து அவங்க வந்து வாகனங்களை வாங்கி பயன்பெறலாம். அடுத்து எனக்குள்ள அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி தாங்க ஐயா, என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு விதியை நிர்ணயிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவை அனுபவித்து வாழ்ந்து முடித்து கலந்து அடுத்த ஜென்மத்துக்கு வாங்க அப்படின்றது தான் எங்களுடைய புரிதலுக்கான இந்த மரபாக இருக்குது. ஆனால் உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறீங்க. இந்த பேர்களை மாற்றுங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மாற்றும் போது நீங்கள் அந்த கடவுள் கொடுத்த அந்த விதியை அப்படியே மாற்றி விடுறீங்க இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி செயல்படும்? அப்போ நம்ம வாங்கி வந்த கர்மாவை அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லைங்கய்யா இருக்கும். கண்டிப்பாக நான் அதை செய்யலை. கடவுள் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இது நிர்ணயிக்கப்பட்டது அவருக்கு விதி பயன் கர்ம பயன் என்ன இருக்கோ அதை நான் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, நிறைய இடத்துல மாற்றி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். நான் அதை தான் செஞ்சிட்ருக்கிறேன். அது ஈஸியாக, அது ஒரு சொல்கிற சப்ஜெக்டை ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். கடவுளுடைய ஒருத்தருடைய தேதியில் எழுதப்பட்டிருக்கு, நீ ஃபேமிலியை விட்டுட்டு பிரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லல் அவருடைய விதி பயன் அதில் இருக்குது. இப்போது என்கிட்ட பார்க்க வராங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இந்த பையனும் இந்த பொண்ணையும் வந்துட்டு ஸ்கூல் டைம்லேயோ இல்லை காலேஜ் டயத்திலோ ஒரு 4 வருஷத்துக்கு ஹாஸ்டலில் படிக்க விட்டுருங்கன்னுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஹாஸ்டல்லாம் படிக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ அதனால் இங்கே உள்ள திருச்சியில் இருக்கிறவங்க சென்னைக்கு வராங்க, சென்னையில் இருக்கிறவங்க திருநெல்வேலிக்கு போகிறாங்க, திருநெல்வேலி இருக்கிற கன்னியாகுமரி, இப்படியே மாற்றி இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. அதை நீங்கள் செய்கிறது அது வந்து நான் அவங்கள என்ன பண்ணுவேன், உன் ஃபேமிலியை விட்டு நீ பிரிஞ்சு வந்து இத்தனை வருஷம் இருக்கணுன்ட்டு விதி பயன் சொல்லுது. நான் என்ன செய்வேன், அவங்கள தூக்கி ஒன்று ஸ்கூலில் படிக்கும்போது அதனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது என்ன காலகட்டத்துக்கு போடணுன்ட்டு. சில பேர் ஸ்கூல்லேயே போட சொல்லிடுவேன், சில பேர் காலேஜுக்கு கம்பல்சரி போட்டே ஆகுங்கன்றுவேன். அப்படி போட்டுட்டாங்கனாக்கா நிறைய விஷயத்தில் தப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் படிக்கும் போகும்போது நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சிங்கனாக்கா என்ன பண்ணலாம், பாடத்தையும் நல்லா படிச்சுக்கிறலாம், வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா ஹாஸ்டலுங்கிறது வாழ்க்கை பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, அதையும் சேர்த்து கற்றுக்கலாம். அதை செய்யாமல் வரும்போது அவங்க விதி பயனில் அது இருக்குது, இதை இவங்க செய்யலை, நான் சொல்கிறேன் அதை செய்யுங்கன்ட்டு. அது இல்லாத பட்சத்துக்கு திருமணம் ஆன உடனே சில பேருக்கு வந்துட்டு 2 பேர் பிரிஞ்சு இருக்கணும்னு காட்டுது. இதை செய்ய அது ஏற்கனவே இருக்குது விதியில், இதை செய்யலைன்னு போது இந்த பிரிவினைங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் பிரிவினையை பிரிஞ்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்லும் போகும்போது படிக்கும் போகும்போதே அவங்கள பிரித்து விட்டுறேன். ஃபேமிலியிலேருந்து பிரியணும்னு சொல்லப்பட்டிருக்குது விதி பயனும் கர்ம பயனும். இப்போ நான் ஹாஸ்டலில் தூக்கி போட சொல்லிட்டேன், ஹாஸ்டலில் போய் இருந்துட்டாங்க. நீங்கள் அதை செஞ்சதுனால கடவுள் சொல்லி வைத்த எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பை நான் மாற்றலை. ஃபேமிலியிலேருந்து, அதாவது அப்பா அம்மா கூட இருக்கிறது அதுவும் ஃபேமிலி தான், பிரிஞ்சு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு கணவன் மனைவியோ மனைவி கணவன் இருக்கிறதோ அப்போ பிரிஞ்சிங்கனாக்கா பர்மனெண்ட்டாக பிரிஞ்சிருது, அந்த உறவே பிரிஞ்சு போயிடுது. நான் சொன்னது புரிஞ்சுது இல்லைங்களா? அப்போது அந்த 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 விதி கர்ம பயனை நான் மாற்றலை. அப்போ பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்ய வச்சுட்டேன். விதியில் வந்துட்டு நீ இந்த வயசில் வரணும்னு சொல்லலை, ஆனால் சிலது சொல்லுது, சிலது காரணம் காட்டும். நீங்கள் முன்கூட்டி செஞ்சுக்கிட்டாவே தப்பிச்சிடலாம். எதையுமே எள்ளியாக இருந்தாக்கா ஒன்றும் இல்லை, செக்கு மாதிரி தான். முன் தேதியை போட்டு செக்கு கொடுத்துட்டா பாஸ் ஆகும் பேங்க்கில் கூட, பின் தேதி போட்டுட்டாக்கா பாஸ் ஆகாது. வாழ்க்கையும் அதே தான். கடவுளோடது முன்கூட்டி இருந்துட்டாக்கா ஒத்துக்கிடுவார். காலம் கடந்துச்சுன்னு அதை கிராஸ் பண்ணிட்டாவே அவர் ஒத்துக்க மாட்டார். அது
ஸோ அப்போது நான் அதை மாற்றலை. அந்த விதி பயனையும் கர்ம பயனையும் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறத நானே அங்கே வந்துட்டு முன்கூட்டியே சொல்லி ஹாஸ்டலில் போட சொல்லிட்டேன். பிரிஞ்சு தானே இருக்கிறார் ஹாஸ்டல் ஃபேமிலியை விட்டு. அதை செய்யலைன்னு சொன்னாக்கா அவர் பர்சனல் லைஃப்பில் பிரிஞ்சு போயிடுறாரு. இதில் நீங்கள் வந்து இன்டைரக்டாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஹாஸ்டலில் படிக்கிறவங்க அதிர்ஷ்டவசமாகவோ தெரிஞ்சோ தெரியாதோ நடக்கிற அவங்க ஹாஸ்டலில் படித்து வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்லி லைஃப்பில் செப்பரேஷன் அதிகமாக இருக்காது. அது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீட் அங்கே தான் கிடைக்குது, அந்த காலேஜில் தான் கிடைக்குது, அந்த ஸ்கூலில் படித்தா நல்ல மார்க் எடுக்கலான்ட்டு போடுறாங்க. அது உங்களுக்கு விதி பயன் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டது. அது நீங்கள் நேச்சுரலாக பண்ணுறீங்க. என்கிட்ட வந்தாலும் அந்த வேலையை தான் நானும் செய்கிறேன். அதனால தான் நான் இப்படி சொல்லுவேன். ஹாஸ்டலில் சில யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு லைஃப்பில் அந்த செப்பரேஷனுங்கிறது பிரிவினைங்கிறது மேக்ஸிமம் அது இல்லாமல் இருந்து தடுக்கப்படுறதுக்கு அது உங்களே செஞ்சுக்கிட்டீங்க. நானும் அதை செஞ்சு கொடுக்குறேன். அப்போ கடவுளுடைய விதி பயனை நான் மாற்றலை. செகண்டரி என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஆயிரக்கணக்காக அது இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் அனுப்புங்க. ப்ரேயரில் எனக்கு பார்க்க சொன்னால் பார்க்குறேன், பார்க்க சொல்லலைனாக்க நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு, பார்க்க சொன்னால் உடனே சொல்கிறேன், பார்க்க தர்றேன். முடியல அப்படின்னு சொல்லிட்டாக்க நான் இன்னும் உத்தரவு வரலைன்றேன். கடவுள் உத்தரவு. அது கர்ம பயனை என்னை பார்க்க விடாது. நான் ரொம்பவும் அவங்கள சொல்லி ஹட் பண்ணாமல், இல்லை உங்கள் உத்தரவு வரட்டும். அது நாளைக்கு வரலாம், இன்றைக்கே வரலாம், அடுத்த மாதம் வரலாம், ஒரு வருஷம் கழிச்சு கூட வரலாம், எனக்கு தெரியாது. அது மாதிரி கூப்பிட்டுக்க. ஒருத்தருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமும் 4-5 வருஷம் கழிச்சு நானே திருப்பி கூப்பிட்றேன். நீங்கள் அப்போ கொடுத்தீங்க, இப்போ தான் எனக்கு ஓகே சொல்லியிருக்கேன். ஐயா நான் மறந்து போயிட்டேன், பரவாயில்ல நீங்கள் கூப்பிட்டுக்காக பார்க்குறேன். நான் கூப்பிட்டுக்காகலாம் பார்க்காதீங்க, இப்போ தான் வந்திருக்கு, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபார்மேட்டிவ், அவ்வளோதான். உங்களை பாருங்கன்னு சொல்லலை, இப்போ தான் சொல்லியிருக்கு. அது மாதிரியும் நடக்கும். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அதை மீறி நானும் ஒரு காலம் செய்ய மாட்டேன், செஞ்சதில்லை, செய்ய போகிறதில்லை. அதெல்லாம் செய்கிறவனா இருந்தால் கோயில் கட்ட விட மாட்டார் என்ன. கண்டிப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? கண்டிப்பாக. ஒரு காலம் செய்ய மாட்டேன், எனக்கு பர்மிஷன் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன். அந்த கோட்பாடுலேருந்து மாறவே மாட்டேன். அவருக்கு எழுதி வைக்கப்பட்டதை நான் இப்படி செஞ்சு வச்சுருவேன், ஹாஸ்டல் போட்டு விட்டுருவேன். ஸோ கடவுளுடைய இது வந்துட்டு தீர்ப்பு எழுதி வைக்கப்பட்டது. இது மாதிரி உதாரணம் ஈஸியாக புரியுறது சொல்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே இது காரணம் இல்லை, ஒரு காரணத்துக்கு தான் ஒன்று சொன்னேன். நிறைய விஷயத்துக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்போ என்ன தேவையோ அதை பயன்படுத்திப்பேன். கண்டிப்பாக அது யார் யாருக்கு எப்போ தேவையோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க ஐயா. அதாவது இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அது இன்னும் நிறைய பேர் சக்சீட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை. அதனால இந்த கேள்வியை நானும் கேட்டிருந்தேன். நிச்சயமாக இந்த தருணத்தில் இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் இந்த காணொலிக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.